GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எங்க சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கின் பின்னணியில் பதிவு செய்யப்பட்ட துணை வழக்கான காட்டேஜ் உரிமையாளர் சாந்தா மிரட்டப்பட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த சயான், வாளையார் மனோஜ் ஆகியோரை வழக்கிலிருந்து விடுவித்துள்ளது உதகை கூடுதல் மகிழா நீதிமன்றம். இதனால் பெரும் சிக்கலில் சிக்கியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. ஜெயலலிதாவிற்கு சொந்தமான கொடநாடு பங்களாவில் கடந்த 2017ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி நள்ளிரவில் கொலை மற்றும் கொள்ளை சம்பவம் நடைபெற்றது. அரசியல் ஆதாயத்திற்காகத்தான் இது நடந்ததென போயஸ் கார்டனில் ஓட்டுநராக பணியாற்றிய கனகராஜ் மற்றும் கேரளாவைச் சேர்ந்த சயான், வாளையார் மனோஜ், தீபு, ஜம்சீர் அலி, சதீசன் உள்ளிட்ட 11 நபர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டது. வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் கூடுதலாக பல துணை வழக்குகளை பதிவு செய்தது அப்போதைய ஆளுங்கட்சியின் கைப்பாவையாக இருந்த நீலகிரி மாவட்ட காவல்துறை. அரசியல் ஆதாயத்திற்காக இந்த சம்பவம் நடைபெறவில்லை என சித்தரிப்பதற்காக இவர்கள் மட்டுமே குற்றவாளிகள், மேற்கொண்டு எந்த குற்றவாளியும் இல்லை என காட்டுவதற்காக 11 குற்றவாளிகளை மட்டுமே முன்னிறுத்தி பல துணை வழக்குகளை பதிவு செய்தது அந்த மணியான அமைச்சரின் மனைவியின் பேட்ச்மேட் டிஎஸ்பியின் தலைமையிலான காவல்துறை. அதில் ஒன்றுதான் உதகை பேருந்து நிலையம் மெயின் பஜாரில் ராஜா என்ற பெயரில் காட்டேஜ் நடத்தி வந்த சாந்தா என்பவரை 2019ஆம் ஆண்டு தங்களுக்கு எதிராக சாட்சியம் அளிக்கக்கூடாது என மிரட்டியதாக பதிவு செய்யப்பட்ட ஊட்டி மத்திய போலீசாரின் வழக்கு. வழக்கின்படி கொடநாடு கொலை கொள்ளை வழக்கின் முக்கிய குற்றவாளிகளான சயான், வாளையார் மனோஜ் ஆகியோர் இதில் சேர்க்கப்பட்டனர். இது பொய்யாக ஜோடிக்கப்பட்ட வழக்கு என்றார் வழக்கின் புலனாய்வு அதிகாரி ஒருவர். தனிப்படை அதிகாரி ஒருவரோ சாந்தா இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டதே தனி கதை. கொடநாட்டில் சம்பவம் நடைபெறுவதற்கு முன்பு சரியாக 23/4/2017ஆம் தேதி காலை 8 மணிக்கு 6 நபர்கள் ஊட்டிக்கு சுற்றுலா வந்திருப்பதாக கூறி பேருந்து நிலையம் அருகில் உள்ள ராஜா காட்டேஜில் அறை எடுத்தார்கள். அறையை பதிவு செய்து கொடுத்தது தான் என சாந்தாவை வைத்து கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் அரசு சாட்சியமாக கொண்டு வந்தது அப்போதைய காவல்துறை. அதே சாந்தாவை கொண்டு தங்களுக்கு எதிராக சாட்சியம் அளித்தால் விபரீதம் நடக்கும் என்று வழக்கின் முக்கிய குற்றவாளிகளான சயானும் வாளையார் மனோஜும் மிரட்டியதாக புகாரை வாங்கி வழக்கு பதிவு செய்தது ஊட்டி மத்திய போலீஸ். இதே வேளையில் இந்த வழக்கினை விரைந்து முடிக்க வேண்டுமென 2020இல் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடியது சாந்தா தரப்பு. 3 மாதங்களில் வழக்கினை விரைந்து முடித்தல் வேண்டுமென நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த நிலையில் இந்த தீர்ப்பு என்றார் அவர். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பான பல துணை வழக்குகளில் ஒன்றான இவ்வழக்கு உதகை கூடுதல் மகிழா நீதிமன்றத்தில் விசாரணை செய்யப்பட்டு வந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமையன்று வழக்கை விசாரித்த கூடுதல் மகிழா நீதிபதி சோலியா, அரசு தரப்பில் சாட்சிகள் மற்றும் ஆதாரங்கள் உறுதி செய்யப்படாததால் இவ்வழக்கில் குற்றச்சாட்டிலிருந்து சயான் மற்றும் வாளையார் மனோஜ் ஆகிய இருவரும் விடுவிக்கப்படுகிறார்கள் என்று தீர்ப்பளித்தார். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு ஆஜரான வழக்கறிஞர் முனிரத்னமோ கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட சயான் மற்றும் வாளையார் மனோஜை குண்டர் சட்டத்தில் கைது செய்யும் நோக்கத்திலேயே இந்த மிரட்டல் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஆனால் நீதிமன்றத்தில் ஒரு ஆதாரத்தையும் நிரூபிக்க முடியாததால் இருவரும் விடுதலை செய்யப்பட்டனர் என்றார். இது குறித்து கருத்து தெரிவித்த வழக்கறிஞர் விஜயனோ, முதன்மை வழக்கில் சேர்க்கப்பட்டவர்கள் இந்த கொலை கொள்ளை சம்பவம் யாருக்காக நிகழ்த்தப்பட்டது என்பதனை தங்களுடைய பேட்டிகள் மூலம் பொதுவெளியில் வெளிப்படுத்தினர். இது பலருக்கும் தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியது. தொடர் பேட்டிகளால் தாங்களும் சிக்குவோம் என்பதனை அறிந்த அவர்கள் அவர்களின் வாயை அடைக்க அவர்களை மிரட்டும் நோக்கில் பல துணை வழக்குகளை கையாண்டனர். அதில் ஒன்றுதான் காட்டேஜ் உரிமையாளர் சாந்தாவின் வழக்கு. ஆனால் இது தற்பொழுது முறியடிக்கப்பட்டு விட்டது. குற்றம் சாட்டப்பட்டவர்களை இயக்கிய உண்மையான குற்றவாளிகள் விரைவில் சிக்குவார்கள் என்றார். இந்த துணை வழக்கின் தீர்ப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு,
தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.